டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒலிபெருக்கினா ரேடியோ. ஒரு ரேடியோவை ரூ. 768 விற்கிறதுனால அவருக்கு 20% நஷ்டம் ஏற்படுது. ஒருவேளை 20% லாபம் வரும்னா என்ன விலைக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டாக இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு ஒலிபெருக்கிய ரூ. 768 விற்கிறதுனால அவருக்கு 20% நஷ்டம் ஏற்படுது. ஒருவேளை 20% லாபம் வரும்னா என்ன விலைக்கு விற்குன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. எப்பவுமே பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுனாவே 100% வச்சுக்காங்க. சரிங்களா, காமனா 100% வச்சுக்காங்க. இங்க நஷ்டம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும், லாபம் அப்படின்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20% நஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப 100ல 20 போச்சுன்னா மீதி என்ன வரும், 80%. ஸோ 80%. ஸோ இந்த 80%க்கு தான் இந்த 768. இங்க என்னங்கிறாங்க, 20% லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இங்க லாபம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப 100 + 20 120%. அப்ப 120%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 120% இன்ட்டு 768 வகுத்தல் 80%. சதவீதம் 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 2. ஸோ அகைன் 768 2ஆல கேன்சல் பண்ணா 3, 8, 4 384. 3 × 384 1152. ஸோ அப்ப அவர் இந்த 1152 வித்து இருந்தா அவருக்கு 20% லாபம் அடிச்சிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளை 850க்கு விற்பதால் ஒரு கடைக்காரருக்கு 15% நஷ்டம் ஏற்படுகிறது. ஒருவேளை 15% லாபம் வரும்னா என்ன விலைக்கு விற்குன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.